வணக்கம் எவ்ரிவன். என் பேர் ராஜபிரசன்னா. இன்னைக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண போகிற டாபிக் ஹாஸ்பிட்டல் ரிசோர்ஸ் அலோகேஷன் சிஸ்டம். இன்ட்ரொடக்ஷன். ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொன்னால் இது மிகவும் காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ், நர்ஸ், பெட் யூனிட்ஸ், ஐசியூ யூனிட்ஸ், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சரியாக மேனேஜ் பண்ணணும். இப்போது பல ஹாஸ்பிட்டலில் இதை மேனுவலாக பண்ணுறாங்க. அதனால டிலே ஆகுது, டைம் வேஸ்ட் ஆகுது, ரிசோர்ஸ் வேஸ்ட் ஆகுது, பேஷண்ட்ஸுக்கு ப்ராப்பரான கேர் இல்லை. அதனால் ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் தேவை. ரைட் ரிசோர்ஸ் ரைட் பேஷண்ட்டுக்கு ரைட் டைமில் அலோகேட் பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட் அதை டிசைன் பண்ணுது. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இப்போது ஹாஸ்பிட்டல்னு சொன்னால் என்ன ப்ராப்ளம் இருக்கும்? ஃபஸ்ட்டு, ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் இல்லை. பெட் அவைலபிளாக இருக்கா இல்லையா தெரியலை. ரெண்டாவது, மேனுவல் எரர்ஸ், ஹியூமன் மிஸ்டேக், ரிசோர்ஸில் தப்பாகுது. மூணாவது, எமர்ஜென்சிக்கு வர பேஷண்ட்ஸுக்கு ப்ராப்பர் ப்ரையாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது. நாலாவது, சில ரிசோர்ஸஸ் ஓவர் யூஸ் ஆகுது, சிலது யூஸே ஆக மாட்டேங்குது. இதெல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக நடக்கணும்னா ஒரு ஆட்டோமேட்டடான டைனமிக் ரிசோர்ஸ் அலோகேஷன் சிஸ்டம் தேவை. அப்ஜெக்டிவ்ஸ். இந்த சிஸ்டமோட மெயினான அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா, ரிசோர்ஸ் அலோகேஷன் ஆட்டோமேட் பண்ணுறது, பேஷண்ட் வெயிட்டிங் டைம் ரெடியூஸ் பண்ணுறது, ரியல் டைம் ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி காட்டுறது, ஸ்டாஃப் ஷெடியூலிங் இம்ப்ரூவ் பண்ணுறது, எமர்ஜென்சி கேசஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுக்கறது, ஓவர்ஆல் ஹாஸ்பிட்டல் எஃபிஷியன்சியை ஆப்டிமைஸ் பண்ணுறது. ஸ்கோப் ஆஃப் த சிஸ்டம். இந்த சிஸ்டம் என்னெல்லாம் பண்ணும்? பேஷண்ட் அட்மிஷன் ஆகுறதுலேருந்து அவங்க டிஸ்சார்ஜ் ஆகுற வரையும் எல்லாமே ஹேண்டில் பண்ணும். பெட் அலோகேஷனை மேனேஜ் பண்ணும். டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ்க்கு கரெக்டான ஷெட்யூல் பண்ணித்தரும். மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை ட்ராக் பண்ணும். எமர்ஜென்சி கேசஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். மல்டி டிபார்ட்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இதை யூஸ் பண்ணலாம். எக்ஸிஸ்டிங் ஹாஸ்பிட்டல் சிஸ்டம்ஸ் கூட இன்டகிரேட் பண்ணலாம். சிஸ்டமோட ஆர்கிடெக்சர். இது சிஸ்டம் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் ஃபாலோ பண்ணும். ஃப்ரண்ட் அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் காட்டும். பேக் அண்ட் லாஜிக் ப்ராசஸ் பண்ணும். டேட்டாபேஸ் எல்லா ஹாஸ்பிட்டல் டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணும். ஏபிஐ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டை கனெக்ட் பண்ணும். ஆத்தென்டிக் மாடியூல் செக்யூரிட்டி கொடுக்கும். இந்த மாடுலர் டிசைன் அதனால் ஃப்யூச்சரில் ஈஸியாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இதில் என்னென்ன டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்? இந்த சிஸ்டமில் எஃபிஷியன்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அரேஸ், ஃபிக்ஸட் டேட்டா லைக் பெட்ஸ் ஸ்டோர் பண்ணலாம். லிங்க்டு லிஸ்ட், பேஷண்ட் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணலாம். கியூ, வெயிட்டிங் பேஷண்ட்ஸை மேனேஜ் பண்ணலாம். ப்ரையாரிட்டி கியூ, எமர்ஜென்சி பேஷண்ட்ஸ் முதல்ல அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். ஹேஷ் டேபிள், ஃபாஸ்ட் டேட்டா ரிட்ரைவலுக்கு. கிராஃபிக்ஸ், ரிசோர்ஸ் ரிலேஷன்ஷிப் காட்ட. அல்காரிதம் டிசைன். இந்த சிஸ்டமில் யூஸ் பண்ணுற அல்காரிதம் FCFS, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். நார்மல் பேஷண்ட்ஸுக்கு ப்ரையாரிட்டி ஷெடியூல், எமர்ஜென்சி பேஷண்ட்ஸ்க்கு கிரீடி அல்காரிதம், ரிசோர்ஸ் ஆப்டிமைசேஷனுக்கு. சர்ச்சிங் அல்காரிதம், அவைலபிள் ரிசோர்ஸ் ஃபைண்ட் பண்ண. ஷார்ட்டிங் அல்காரிதம், பேஷண்ட்ஸுக்கு ப்ரையாரிட்டி ஆர்டர் அரேஞ்ச் பண்ண. இதில் யூஸ் பண்ணியிருக்க கோட் பைத்தான். இந்த சிஸ்டமில் நாங்கள் பைத்தானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். சிம்பிளாக சொல்லணும்னா, ஹாஸ்பிட்டல் கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். 5 பெட்ஸ் இருக்கும். ஆரம்பத்தில் எல்லாமே எம்டியாக இருக்கும். அட்மிட் பேஷண்ட்டை எப்போ அட்மிட் பண்ணுறோமோ எம்டியாக இருந்த பெட் பேஷண்ட்டை அசைன் பண்ணோன்னே அதை வெயிட்டிங்கில் போயிடும். எப்படின்னா, எம்டியாக இருக்கக்கூடிய பெட்டில் பேஷண்ட் அங்கே போனோடனே அங்கே அடுத்த பேஷண்ட் வர்றாங்கன்னா அது க்யூக்கு போயிடும். டிஸ்சார்ஜ் ஆனோடனே அங்கே க்யூவில் இருக்க பேஷண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த பெட்டுக்கு அசைன் ஆயிடுவாங்க. இதை ரியல் வேர்ல்டில் ஹாஸ்பிட்டல் ஒர்க் ஃப்ளோவில் சிம்பிளாக சிமுலேட் பண்ணுறோம். காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ். இந்த சிஸ்டமோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. பெட் சர்ச் பண்ணுறதுக்கு பிக் O N, கியூ ஆப்ரேஷன்ஸ்க்கு பிக் O N,
சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பேஷண்ட்டை ஷார்ட்டிங் பண்ணுறதுக்கு பேஷண்ட்டை ஷார்ட்டிங் பண்ணுறதுக்கு பிகோ என் லாக்என். டிஸ்சார்ஜ் ஆப்ரேஷனுக்கு பிகோ 1. ஓவரால் சிஸ்டம் ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்படி டிசைன் பண்ணுறோம். அட்வான்டேஜஸ். இந்த சிஸ்டமோட அட்வான்டேஜஸ்: பேஷண்ட்ஸ் வெயிட்டிங் டைமை குறைக்கும், ரிசோர்ஸ் ப்ராப்பர்லி யூட்டிலைஸ் ஆகும், ரியல் டைம் அப்டேட்ஸ் கிடைக்கும், ஹியூமன் எரர்ஸ் குறையும், எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், பேஷண்ட்ஸ்க்கு பெட்டர் கேர் கிடைக்கும். அப்ளிகேஷன்ஸ். இந்த சிஸ்டம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மற்றும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் யூஸ் பண்ணலாம். ஐசியூ மேனேஜ்மெண்ட்டுக்கு, எமர்ஜென்சி கேர் சென்டர்ஸ்க்கு, மெடிக்கல் காலேஜஸ்க்கு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சிச்சுவேஷன்ஸ்க்கு, டெலிமெடிக்கல் சிஸ்டம்ஸ்க்கு. மாடர்ன் டெக்னாலஜிஸ். ஃப்யூச்சரில் இந்த சிஸ்டமை என்னெல்லாம் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணலாம்? ஏஐ ஸ்மார்ட் அலோகேஷன் யூஸ் பண்ணலாம், மிஷின் லேர்னிங் சிஸ்டம் ப்ரிடிக்ஷனுக்கு, ஐஓடி எக்யூப்மெண்ட் ட்ராக்கிங்க்கு, க்ளவுட் கம்ப்யூட்டிங் டேட்டா ஸ்டோரேஜுக்கு, பேக்செயின் செக்யூரிட்டிக்கு. ஃப்யூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட். ஃப்யூச்சரில் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம்? ஏஐ பேஸ்டு ஆட்டோமேட்டிக் டிசிஷன் மேக்கிங், வியரபிள் டிவைசஸ் கூட இன்டகிரேட் பண்ணலாம், வாய்ஸ் கண்ட்ரோல்டு சிஸ்டம், மல்டி ஹாஸ்பிட்டல் கனெக்டிவிட்டி, ஸ்மார்ட் ஐசியூ சிஸ்டம், ஃபுல்லி டிஜிட்டல் ஹாஸ்பிட்டல்ஸ். கன்க்ளூஷன். ஃபைனலாக ஹாஸ்பிட்டல் ரிசோர்ஸ் அலோகேஷன் சிஸ்டம். இது மாடல் ஹெல்த் கேர் மிகவும் எசென்ஷியல். இது ஹாஸ்பிட்டலை எஃபிஷியன்ஸாக மேனேஜ் பண்ண உதவும், மேனுவல் ஒர்க்லோட குறைக்கும், பேஷண்ட்ஸ்க்கு பெட்டர் கேர் கிடைக்கும். ஃப்யூச்சரில் ஏஐ மற்றும் ஐஓடி கூட கம்பைன் பண்ணி இதை ஃபுல்லி ஆட்டோமேட்டட் இன்டெலிஜென்ட் சிஸ்டமாக ஆக்கலாம். தேங்க்யூ.